Hi everyone, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான நைட் டைம் ரொட்டீன். ஸோ இந்த நைட் டைம் ரொட்டீன் வந்து நான் ஃபாலோ பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஆல்சோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கும் இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கலாம். நைட் டைம் ரொட்டீன் என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, நாள் பூரா நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாகவும் மாய்ஸ்சரைஸரும் வச்சுருக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நாள் பூரா மாய்ஸ்சரைசர் இல்லை ஏதாவது ஸ்கின் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் நைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து கேர் பண்ணிட்டு படுத்திங்கன்னா நாள் பூரா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் க்ளீனாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஆல்சோ வந்து நம்ம நைட் டைம் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதுனால நாள் பூரா எக்ஸஸாக ஆயில் செக்ரிகேட் ஆகிறது வந்து ரொம்ப குறைச்சிரும். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே ஃபேஸ் வாஷ் தான் பண்ண போகிறேன். நான் வந்து ஹோம்மேட் ஒரு ரெமெடி வச்சு தான் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா ஸ்டோர் பாட் கிளென்சர் இல்லாட்டினா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் வாஷ்க்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு இல்லாததுனால இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ண போகிறேன். இந்த கடலை மாவு யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும், அதோட க்ளீனும் ஆயிரும். இதோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின் வந்து பிம்பிள்ஸ் வந்து குழியுமா இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சோப்பை விட இந்த மாதிரி ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை வந்து ஈவனாக வந்து எல்லா இடத்துலையும் நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து மசாஜ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து என்னோடய பிளாக் ஹெட்ஸும் ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான பிளாக் ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட வந்து 5 மெயினான பியூட்டி டிப்ஸ் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் ரெமெடி வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வேணும்னா கீழே உங்களுக்கு லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன், போய் செக் பண்ணுங்கள். இதை வந்து நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் வந்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் உங்களோட வந்து டர்ட் வந்து போகும். ஜஸ்ட் அப்ளை பண்ணுறதுனால மட்டும் போகாது. ஸோ மேக் ஷூர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி கொடுக்குறதுக்கு. ஒரு வேளை வந்து நீங்கள் மேக்கப் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஐ ரெக்கமெண்ட் மேக்கப் ரிமூவரை வச்சு மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கிளென்சரால் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லாட்டினா இதை டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக. ஸோ இப்போ வந்து நான் வந்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு 2 to 3 minutes வந்து டைம்க்கு ஏத்தாப்பில் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணி கொடுத்தா. நீங்கள் வந்து ரொம்ப அவசரத்தில் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் 1 minute கொடுத்தா போதும். ஒரு சின்ன பாக்ஸில் வந்து கடலை மாவு வந்து நீங்கள் வந்து வாஷ்ரூமில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே எடுத்து கழுவுறதுக்கு வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கும். யூஸ்வலி நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ ஒரு 2 minutes மசாஜ் பண்ணதுக்கப்புறம் இது நார்மலாக வாட்டர் வச்சு நான் ரின்ஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் அங்கங்கே பிட்ஸ் வந்து கடலை மாவு ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து உதிர்ந்து விழுந்துடும், கவலைப்படாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தெரியுது. எனக்கு டச் பண்ணையிலே ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ்வலி வந்து கிளென்சர் இல்லை ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறம் முகம் வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும், ரொம்ப ட்ரையாக ஸ்ட்ரெச்சியாக இருக்கும். பட் வந்து கடலை மாவு யூஸ் பண்ணி கழுவி பாருங்கள், ரொம்பவே வந்து நார்மலாக உங்களோட ஸ்கின் வந்து ஸ்மூத்தாகவும் ரொம்ப வந்து இழுத்த மாதிரி இல்லாமல் ட்ரை ஆகாமல் ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே. ஸோ நம்மளோட செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். இதில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா அலோவேரா ஜெல். ஸோ நான் வந்து இங்கே பதஞ்சலியோட அலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் பெட்டர் ஆப்ஷனுக்கு கூட வந்து நீங்கள் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2-3 ஆப்ஷன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி எனக்கு வந்து பதஞ்சலியோட அலோவேரா ஜெல் வந்து சூட் ஆகுது, சில பேருக்கு வந்து இது சூட் ஆகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு டைனி பிட் நான் வந்து எடுத்துகிட்டு என்னோடய கையில் வந்து வார்ம் பண்ணிவிட்டு இதை வந்து என்னோடய ஃபேஸ்லேயும் நெக்லேயும் கண்டிப்பாக அப்ளை பண்ண போகிறேன். நெக்கை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நல்லா இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். நல்லா வந்து அந்த ப்ராடக்ட் வந்து உங்களோட ஸ்கின்னில் வந்து அப்சார்ப் ஆகிற அளவுக்கு மேலே சும்மா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விடாதீங்க. நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி ஒரு 10 செகண்ட் இல்லை 20 செகண்ட் வந்து அப்ளை பண்ணி கொடுங்க. நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ப்ராடக்ட் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா நான் எப்போவுமே கையில் அப்ளை பண்ணிக்குவேன். ஏன்னா நம்மளோட கையும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் வாஷ் பண்ணதுனால. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் கையில் அப்ளை பண்ணிக்கிறது. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசிங். ஸோ வந்து அலோவேரா ஜெல்க்கு அப்புறம் வந்து நான் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் பயன்படுத்திக்க போகிறேன். நான் வந்து இங்கே வந்து லோட்டஸோட மாய்ஸ்சரைசர் தான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ளம் ஓடுது, இல்லாட்டினா வந்து நீங்கள் செட்டஃபில் கூட பயன்படுத்திக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நான் வந்து இங்கே வந்து லோட்டஸோடது பயன்படுத்தியிருக்கேன். இது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் இல்லைனாலும் ஓகே தான். பட் நீங்கள் ஏதாவது பெட்டர் ஆப்ஷன் வச்சுருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க.
நான் உங்களுக்கு 2-3 ஆப்ஷன் காமிச்சிருக்கேன். இதையும் வந்து நம்மளோட நெக்லேயும் நம்மளோட ஃபேஸ்லேயும் நல்லா வந்து ஒரு 10 செகண்ட்க்கு அப்ளை பண்ணி கொடுக்கணும். நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ உங்கள் ஸ்கின்னில் அவ்வளோக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். நைட் டைம் ருட்டீன் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டே டைமில் நீங்கள் வந்து பண்ண முடியாத ஆளாக இருந்தால் நைட் டைம் பண்ணிட்டு படுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ரீட்டைன் பண்ணும் மாய்ஸ்சரை ஆல் டே. ஸோ அகெயின் சேம் திங், லெஃப்ட் ஓவர் வந்து கையில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஐஸ். ஸோ எனக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், கண்ணு கருவளையம் வந்து பார்த்திங்கன்னா அடித்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பயன்படுத்திக்க போகிறேன்னா ரொம்ப ஒரு டைனி பிட், ஜஸ்ட் 1 ட்ராப் ஆஃப் ஆமண்ட் ஆயில். நான் இந்த மாதிரியான க்ரீமும் பயன்படுத்துகிறது கிடையாது. ஆமண்ட் ஆயில் வந்து பெஸ்ட்டாக சூட் ஆகும். பட் வந்து நான் ஒரு ஹோம் ரெமெடி வந்து என்னோடய சேனல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் டார்க் சர்க்கிள்ஸ்க்கு. அதில் வந்து ஆமண்ட் ஆயில் யூஸ் பண்ணி ஒரு ஐ க்ரீம் ரெடி பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட இப்போதைக்கு வந்து அது அவைலபிளாக இல்லை, அதனால டேரெக்டாக ஆமண்ட் ஆயிலே பயன்படுத்திக்கிறேன். ஸோ இதையும் வந்து உங்களோட அண்டர் ஐயில் வந்து ஜென்ட்லி மசாஜ் பண்ணி கொடுங்க. இது வந்து உங்களோட அண்டர் ஐஸை வந்து பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி டார்க்னஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ வந்து உங்கள் ஐலேஷஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஃபைனல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா லிப் கேர் தான். ஸோ என்னோடய லிப்ஸை நான் எப்போவுமே மறக்கவே மாட்டேன், கண்டிப்பாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு தான் படுப்பேன். ஸோ நான் வந்து இங்கே ஒரு சிம்பிளான லிப் பாம் தான் பயன்படுத்துகிறேன். ஸோ லிப் பாம் இஸ் ஃப்ரம் நிவ்யா. ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு நைட் டைம் ரொட்டீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்கின் பாருங்கள் ரொம்பவே ஹைட்ரேட்டடாகவும் க்ளோயாக இருக்கும். இதோட வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற நைட் டைம் ரொட்டீன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வாட்டி இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.